ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துகளுக்கு மத்தியில் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மிகப்பெரிய நிலை அவர்களுக்கு இருந்தது என்பதை உணர்த்தி சொல்லப்படுகிற அருமையான தகவலை ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, உலகம் இருக்கிற காலம் வரையிலும் உலகத்தின் அருளாளராக நாயகமே தங்களை அனுப்பினோம். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும். இதில் மூமின்கள், ஈமான் இல்லாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதர்களாக மண்ணில் வாழ்கிற அத்தனை பேர்களுக்கும், அதை தாண்டி உயிரினங்களுக்கும் நீங்கள் அருளாளர் என்று அல்லாஹ் சொன்னான். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அருளாளராக அனுப்பப்பட்டேன் என்றார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரிலே வந்து சொன்னார். துஃபைலு தௌசி வந்தார். யா ரசூலல்லாஹ், தாங்கள் எந்த பொறுப்புக்காக என்னை தௌசி பாரம்பரியத்திற்கு அனுப்பி வைத்தீர்களோ அந்த மக்கள் தங்களுடைய நபித்துவத்தை ஏற்கவில்லை. நான் சொன்னால் கட்டுப்படும் மக்கள், என் கவிகளுக்கு முன்னால் அர்ப்பணமான மக்கள். நான் ஈமானையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் சொன்னபோது தாக்கினார்கள், காயப்படுத்தினார்கள். நான் சகித்து கொண்டேன், இன்னும் தொடர்ந்தேன். இத்தனை காலத்திற்கு பின்னாலும் அந்த மக்களின் மனம் மாறவில்லை. இப்போது நான் மீண்டும் தங்களை சந்திக்கிறேன். உதுல்லாஹ அலைஹிம் யா ரசூலல்லாஹ், இனி அந்த சமூகம் வாழக்கூடாது, இனி அந்த சமூகம் வாழக்கூடாது. மிகப்பெரிய அளவில் இன்னல் கொடுக்கிறார்கள். மாத்திரம் அல்ல, எனக்கு கட்டுப்பட்டவர்கள், நான் படித்த கவிகளில் அவர் பெரிய கவிஞர், இன்றைக்கு கலிமாவை சொன்ன போது மறுக்கிறார்கள். நீங்கள் அவர்களை இனி வாழ வைக்கக்கூடாது.
உதுல்லாஹ அலைஹிம், அவர்களுக்கு சாபமிடுங்கள் என்றார். அவர்களுக்கு சாபமிடுங்கள். நான் பிறந்த குடும்பம், என் குடும்பத்தினுடைய முன்னோர்கள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள், பரவாயில்லை. அவர்கள் பிடிவாதம் காட்டுகிறார்கள் தீனை ஏற்பதில், நீங்கள் பதுவா செய்து விடுங்கள். சஹாபாக்கள் கூடியிருக்கிறார்கள். ஹாரூன் யஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌசி சொன்னவுடன் கையை தூக்கிட்டாங்க. எல்லோருக்குமே அச்சம். சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கினால் மறுப்பே இல்லை. கேட்டால் ரப்பின் வாசல் திறந்தே இருக்கும். கேட்கிற போது நமக்கு திறக்கப்படும், இல்லது மூடப்படும். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போதெல்லாம் அட்வான்ஸா வாசல் திறந்திருக்கும். அல்லாஹ் ஏற்பதற்கு கையை தூக்குனாங்க. பதறி போகிறார்கள் நபித்தோழர்கள். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் மஹ்தி தௌசன் வர்தி பிஹிம், இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது புகார் ஷரீஃபிலே பதிவு செய்கிறார்கள். யா அல்லாஹ், தௌஸ் கூட்டத்திற்கு நேர்வழி கொடுத்து விடு, அவர்களை இங்கே கொண்டு சேர்ப்பாயாக. தௌஸ் கூட்டத்திற்கு நேர்வழி கொடு, இங்கே கொண்டு சேர்ப்பாயாக. மெய்சிலிர்த்து போகிறார்கள் தோழர்கள். ஆடி போய் நிற்கிறார் தௌசி. யா ரசூலல்லாஹ், நாசப்படுத்தி விட்டார்கள் என்னை. ஆயிரம் சோதனைகளை, சிரமங்களை மாத்திரம் அல்ல, காயப்படுத்தி ரணப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னுமா? ஆம், செல்லுங்கள், உங்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்கிறார்கள். ஹாரூன் யஸீர், அழிக்க வேண்டும் என்று பதுஆ செய்யுங்கள், சாபக்கேடை அவர்களுக்கு கொடுப்பதற்கு கேளுங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு நேர்வழி கொடு ரப்பே, இங்க கூட்டுவா, நாம் பார்க்கணும் அவர்களை. தௌசி, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன் மா புஇஸ்து லஆனா, நான் அருளாகவே அனுப்பப்பட்டேன். யாரையும் சாபம் விடுகிற, சாபத்திற்குரிய வார்த்தைகளை உச்சரிக்கும் மனிதனாக நான் அனுப்பப்படவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடி போகிறார் தௌசி. சமூகத்தை சென்று மக்களை அழைக்க முனைந்தால் மக்கள் காத்திருக்கிறார்கள். ஹாரூன் யஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல் அத்தனை பேர்களும் கலிமா சொன்னார்கள். அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? 80 குடும்பத்தை பெருமானார் இடத்தில் கொண்டு ஒப்படைக்கிறார்கள். ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம், அன்றைக்கு பெருமானார் சாபமிட்டிருந்தால், நான் அருளாளன் என்று சொல்லாமல் சாபமிட்டிருந்தால் என்ன நடக்கும்? தௌசு அழியும். அந்த சாபம் இல்லாமல் அருள் போயிட்டுவான்னு சொன்னாங்களே, அப்போ போய் கிடைத்தவர்களில் ஒருவர் தான் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. சையதுனா அபூ ஹுரைரா, பெருமானார் சாபம் விடாமல் போ, அந்த மக்களுக்கு நேர்வழி என் ரப்பு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு பின்னால் தௌசி, துஃபைலு தௌசியின் தொடரில் வருகிறார் சையதுனா அபூ ஹுரைரா தௌசி. அபூ ஹுரைரா தௌசி எப்போது கிடைக்கிறார்? அன்றைக்கு சாபமிட்டிருந்தால் அபூ ஹுரைரா இல்லை. அபூ ஹுரைரா புகாரியின் பக்கங்கள் எல்லாம் நிரம்பி இருப்பார். அவர் இல்லாத ஹதீஸ் இல்லை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அருளாளன் என்றார்கள். பொந்துகள் இருக்கிற துவாரம், இந்த துவாரங்களிலே, பூமியிலே இருக்கிற ஓட்டைகள், துவாரங்களில் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்றார்கள். ஞானம் யா ரசூலல்லாஹ், மேடு பகுதிகளில் சிறுநீர் கழித்தால் மேலே தெரித்து விடும், ஓட்டைகளுக்குள்ளே கழிக்கும் போது அது பாதிப்பு இருக்காது. இல்லை, அங்கே எறும்புகள் வாழ்கிறார்கள். துவாரங்களிலே சிறுநீர் கழிக்காதீர்கள், அங்கே எறும்புகள் வசிக்கிறார்கள், எறும்புகளுக்கும் நோவினை ஏற்படலாம், கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் திருமதி ஒரு செய்தியை எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு ஒரு பயணத்தை முடிக்கும் நேரம் இரவு ஒரு பகுதியில் தங்குகிறார்கள். கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறார்கள். அதிகாலையில் எழுந்திருத்த அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்திற்கு வெளியே வந்தால் ஆங்காங்கு
நெருப்புகள் கரிக்கப்பட்டிருக்கிறது. வரிசையாக கூடாரத்தை சுற்றி கேட்கிறார்கள், என்ன நெருப்பு இங்கே கரிந்திருக்கிறது? யார சூழல்லாம் இரவெல்லாம் எறும்பு தொந்தரவுகள், காட்டு எறும்புகள், அவைகளின் தொந்தரவுகள் தாங்க முடியவில்லை, தூக்கம் வரவில்லை, கடித்து விட்டது. எனவே அந்த எறும்புகளின் புதர்களை எல்லாம் நெருப்பு வைத்து கரித்தோம் என்றார்கள் சஹாபிகள். சர்க்காரை ஆடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான் கியாமத்து வரைக்கும், இன்றைக்கும் நாளைக்கும், லா யுஅذிபு பின்னார் இல்லா ரப்புன் நார். இப்போது சொல்கிறேன், நன்கு கேளுங்கள். நெருப்பை வைத்து வேதனைப்படுத்துவது நெருப்பை படைத்த ரப்பை தவிர யாருக்கும் அனுமதி இல்லை. எனவேதான் தேனு கூட அதன் கொடுக்குகளை நெருப்பில் காட்டாதீர்கள் என்றார்கள். கொசுகளை நெருப்பால் இன்றைக்கு அடிக்கும் பழக்கம் இருக்கிறது. கொசு அடிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஆயுதம், அது நெருப்பு பொறி வரும், கொசு அழிந்து போகும், கூடாது என்றார்கள். ஏன்? லா யுஅذிபு பின்னார். இமாம் திருமதி எழுதுகிறார், லா யுஅذிபு பின்னார் இல்லா ரப்புன் நார். இந்த உலகில் வாழ்கிற எந்த உயிரையும் நெருப்பால் அழிக்காதீர்கள். நெருப்பால் அழிப்பது நெருப்பை படைத்த ரப்புக்கு மாத்திரம் சொந்தம். நாளைக்கு நரகத்தில் அல்லாஹ் போடுறான்னா அவன் நெருப்பின் ரப்பு, நெருப்பை படைத்தவன். எனவே நெருப்பை கொண்டு உலகத்தில் யாரையும் வேதனைப்படுத்தாதீர்கள். இந்த மண்ணில் ரஹ்மத் அவர்கள் ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் இன்று ஓதப்பட்ட 1.25 ஜுசுவில் எத்தனையோ பொருள் செழிமை நிறைந்த ஆயத்துகள், அத்தனை ஆயத்துக்கும் மகுடமாக ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் மஸ்ஜிதுல் நபவி உள்ளே வருகிறார்கள். முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா சூரி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். காமத்து சொல்ல சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அவங்கள பார்த்த உடனே காமத்து உள்ளே வருகிறார்கள். சூரிய ரலியல்லாஹு தூங்குறாங்க. காமத்து சொல்லும் நேரம். பெருமானாரிடத்தில் ஒரு பழக்கம், நல்ல காரியங்களை முந்தி அவங்க செய்வாங்க. நல்ல காரியம், நன்மைகளை தரும் காரியம் அடுத்தவர்களை நீ செய்யு சொல்லாமல் தான் செய்வது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி எந்த குறையும் உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. எனக்கு ஒன்று என்ன படும்னா, நான் பல முறை நபி அவர்களுக்கு சலாம் சொல்ல முனைந்திருக்கிறேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை. வயதிலே நான் சிறியவன் தான், நான் ஹாதிமாகவும் இருந்தேன். சலாம் சொல்ல முனையும் போதெல்லாம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை. காரணம், அவர்கள் முந்தி சலாம் சொல்லி விடுவார்கள். சிறுவர்களுக்கு கூட இமாம் திருமதி எழுதுவார்கள், பெருமானார் மதீனாவின் வீதியில் வருகிறார்கள். மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலஸ்ஸுபியான், சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கடந்து போன காரூன் யஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லம் அலைஹிம், அவர்களுக்கெல்லாம் சலாம் சொன்ன போது அவர்கள் உற்சாகம் அடைவார்கள். குழந்தைகள் 4 வயது 5 வயது, அந்த பிள்ளைங்க தானே நமக்கு சொல்லணும், இல்லை, பெருமானார் முந்திக் கொள்வார்கள். அப்படி நன்மைகளிலே முந்திக் கொள்கிற இடம் படைத்தவர்கள். சூரி ரலியல்லாஹு தூங்குறாங்க. அலியை கூப்பிட்டு, யா அலி ஐதுஹு, அவங்களை எழுப்பி விடுங்கள. அலி ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டாங்க. ஒருவர் தூங்குகிற மனிதரை தொழுகைக்கு எழுப்பினால் பெரிய நன்மை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எழுப்பவில்லை, நம்மை எழுப்புங்கள் என்கிறார்களே. எழுப்பிட்டாங்க, எழுப்பி விட்டாங்க. அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க. ஜமாத்து நடந்துச்சு. தொழுகை முடிச்சுட்டு செய்தன அடி கேட்டாங்க, லிமாதா அமர்த்தனி அந்நயப்பு ஊக்கிலு யா ரசூலல்லாஹ், அவங்களை நான் எழுப்ப வேண்டும் என்று தாங்கள் ஏன் எனக்கு கட்டளையிட்டீர்கள்? தாங்கள் தானே முந்திக் கொள்வீர்கள், நல்ல காரியங்களில் தாங்களே முதன்மை, எழுப்பும் பழக்கம் தாங்கள் தான் பழக்கம், எனக்கு சொன்னீங்களே. பெருமானார் சொன்னாங்களா, அலி ஆசை இருந்துச்சு, எழுப்புனா பெரிய பாக்கியம். எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நான் எழுப்பும் போது தூக்கச்சடைவிலே ஹதரத் சூரி எழுந்திருக்க மறுத்து விட்டால் அவர் பாவியாகி விடுவார். நபி
எழுப்பி நபியின் கட்டளையை மீறி அவர் தூக்கச்சடைவில் கொஞ்சம் மறுத்து விடுவாரையானால் அவர் பாவியாகி விடுவார். என் தோழரை பாவியாக்க நான் பிரியப்படலை. எனக்கு நன்மை கிடைப்பதை காட்டிலும் அவர் பாவியாக கூடாது. ஏன்? ரஹ்மத்துல்லில் ஆலமீன். மிஸ்வாக்கு ரொம்ப பிரியம்தான் எனக்கு. ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கை நான் ஃபரலாக்கியிருப்பேன். லவ்லா அன் அஷ்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலா. என் சமூகத்திற்கு கஷ்டம் வந்துவிடும் என்று பயந்தேன். அதனால் அது கடமை இல்லைன்றான். மிஸ்வாக்கு கடமைன்னு சொல்றது பெரிய வேலை இல்லை, அது ரொம்ப பாக்கியம். உம்மத்துக்கு கஷ்டம், என் உம்மத்து கஷ்டப்பட்டு கடமையை உண்டாக்க நான் பிரியப்படவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? நான் ரஹ்மத். இஷா தொழுக 8 மணிக்கு தொழுவுறீங்க, 9 மணிக்கு தொழுவுறீங்க, நான் பிரியப்படுறேன். ராத்திரி 12 மணிக்கு தொழலான்னு பிரியப்படுறேன். 10 மணிக்கு மேலே தான் இஷா ரொம்ப சிறப்பு. ஜமாத்தே 10 மணிக்கு மேலே வைக்க பிரியப்படுறேன் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ்லா அன் அஷ்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் ஐயோ ஆஹிருல் இஷா. என் உம்மத்துக்கு கஷ்டமாயிடுமோ அப்படின்னு பயந்தேன். இல்லைன்னா இஷாவை நீங்கள் ராத்திரியினுடைய 3 பாகமாக பிரித்து ஒரு பாகம் முடிந்த பின்னால் இஷாவை தொழுங்கள். ராத்திரி 3 பாகம், 6 to 10, 10 to 2, 2 to 6. அப்போ நீங்கள் 10 மணிக்கு மேலே இஷாவை தொழுங்கள் என்று கட்டளை போட்டிருப்பேன். பிந்தி தொழுகுவது பாக்கியம். ஆனால் உம்மத்துக்கு கஷ்டமாயிடுமே. 11 மணிக்கு இஷா ஜமாத்துனா வேஷிமாமும் மோதினார்னு நிற்கணும். எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் தொழுதுட்டு படுத்துருவாங்க, சிரமமாக இருக்கும். என் சமூகம் சிரமப்படக்கூடாது. அதனால் ஒரு கடமை விட்டு போய்விடக்கூடாது. நான் ரஹ்மத் என்பதை வணக்கத்திலும் வெளிப்படுத்துகிறார்கள், நமக்கு சொல்லும் கடமைகளில் வெளிப்படுத்துகிறார்கள், ஏவுகின்ற கட்டளைகளில் வெளிப்படுத்துகிறார்கள். என் அன்றாட வாழ்க்கையில் நான் சிரமப்படக்கூடாது என்பதில் அவர்களின் முழு கவனம் இருந்தது. அல்லாஹ் சொன்னதை உலகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகம் வாழும் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் நீங்களே அருள், நீங்களே அன்பாளர் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட அருளாளரும் அன்பாளரும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியாக கிடைத்த பாக்கியத்தை நாம் பெற்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்னலாரின் அன்பிலும் அருளிலும் தொடர்ந்து நாம் பங்காற்றுவதற்கு, அந்த அருளில் நனைவதற்கு அவன் பேரருள் புரிவானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களின் எதிர்காலத்தை ஜொலிக்க வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.